வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது திமுகவின் செய்தி தொடர்பாளர் சூரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். இன்று திமுக தலைமையிலான முதலமைச்சர் தலைமையில திமுக உயர்நிலை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதுல இவர்கள் இப்போ 3.5 ஆண்டு காலமாக நடந்த திட்டங்களை பற்றியும் இனிமேல் நடக்கவிருக்கும் திட்டங்களை பற்றியும் விளக்கமாக கூறியிருக்கிறார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அடிப்படையில திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த 3.5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய சோசியல் செக்யூரிட்டியை அதிகப்படுத்தி இருக்கு. ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அதுக்கு முன்பு இருந்த முதியோர் தொகை திட்டமா இருக்கட்டும், அதே போல இங்க எல்லாருக்கும் உணவை நம்ம ஓரளவு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டங்கள்ல தமிழ்நாடு பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களை தீட்டி இருக்கிறது. அந்த திட்டங்களுக்கெல்லாம் மைல்கல்லாக கடந்த 3.5 ஆண்டுகள்ல இதுவரைக்கும் அரசு நலத்திட்டங்களில் பயன்பெறாத ஒரு பெரிய மக்கள் தொகையை அரசு நலத்திட்டங்களில் பயன்பெற்றவர்களாக மாற்றிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. திராவிட மாடல் அரசு 3 ஆண்டுகள் இருக்கு. அவங்க 2 தலைமுறையில எந்த திட்டத்திலுமே பயனடையாம இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 3.5 ஆண்டுகள்ல ஏதேனும் ஒரு திட்டத்திற்குள் அவர்கள் பயனாளர்களாக மாறி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் எல்லா குடும்பங்களிலும் திராவிட மாடல் அரசினுடைய ஏதோ ஒரு திட்டம் சென்று சேர்ந்திருக்கிறது. அது நீங்க காலை உணவு திட்டமா இருக்கலாம், புதுமை பெண் திட்டமா இருக்கலாம், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கலாம், இல்ல மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கலாம், மக்களை தேடி மருத்துவமா இருக்கலாம், இல்லம் தோறும் கல்வியா இருக்கலாம். இப்படி எல்லா வகையிலையும் நீங்க அந்த அளவிற்கு பெரிய அளவிலான ஒரு ஒரு மக்கள் திரளை 3.5 ஆண்டுகள்ல சென்று சேர்ந்திருக்கிறோம். இது ஒண்ணு. இன்னொன்னு இப்படியெல்லாம் ஒரு மாநில அரசு சிந்திச்சு திட்டங்களை வகுக்க முடியுமா அப்படிங்கிற அளவிற்கு ரொம்ப நுட்பமான திட்டங்கள் நிறைய இருக்கிறது. ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற ஒரு திட்டம் போன வாரம் அரியலூர்ல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம் என்ன? ஒண்ணும் கிடையாது. ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கக்கூடிய குழந்தைகளை மீட்டெடுப்பது. அப்படி ஊட்டச்சத்து குறைபாட்டால் குழந்தைகள் பாதிப்படையாமல் தடுப்பதற்கு தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்தை உறுதி செய்வது, பிறந்த குழந்தைக்கான ஊட்டச்சத்தை உறுதி செய்வது அப்படிங்கிற ஒரு திட்டம். அதே போல மருத்துவத்துறையில இன்னைக்கு பாதங்களை பாதுகாப்போம்னு ஒரு திட்டம் இருக்கிறது. இப்படி எல்லாம் ஒரு அரசு சிந்திக்குமானே நமக்கு தெரியாது. அதாவது சுகர் பேஷண்ட்ஸுக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு காலில் ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சு அப்படின்னா சராசரியா இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஆறிடும், இவங்களுக்கு ஆறாது. அதை கவனிக்காம விட்டோம்னா விரலையோ காலையோ எடுக்கிற மாதிரியான ஆபத்தான சூழல் கூட அதிகமாயிடும் அப்படிங்கிறது இந்த மெடிக்கல் கண்டிஷன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால நம்ம என்ன பண்றோம், சாதாரண புண்ணு தானே அப்படின்ட்டு அதை விட்டுடுறோம். அதனால பாதங்களையே எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும்பொழுது பாதங்களை பாதுகாப்போங்கிற ஒரு திட்டத்தையே திராவிட மாடல் அரசு அறிமுகப்படுத்திருக்காங்க. சொல்றதெல்லாம் எவ்வளவு நுட்பமான திட்டங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக. நீங்க ஒரு மாற்றுத்திறனாளிக்கு பீச் அக்சஸ் வேணும்னாலும் அதையும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாகவும், அங்கிருந்து தொடங்கி மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து பயணம், இப்படி எல்லா வகையிலையும் ஒரு பெரிய அளவுல திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, முதலமைச்சர் இந்த 3.5 ஆண்டுகள்ல என்ன செஞ்சார் அப்படின்னா அந்த நிறைய கேள்வி கேட்கிறாங்க. என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. இதுவரைக்கும் ஒரு 3 மாவட்டங்களுக்கு கள ஆய்வு சென்று விட்டு வந்திருக்கிறார்கள். இப்ப அடுத்த மாவட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சராசரியாக 500லிருந்து 1000 திட்டப்பணிகளை நிறைவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வச்சிருக்காரு. இப்ப நீங்க அரியலூர், பெரம்பலூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 530க்கும் மேற்பட்ட திட்டப்பணிகளை முடித்த ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆனதை மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். இன்னொரு பக்கம் ஒரு 60-70 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த அரியலூர், பெரம்பலூர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 20,000லிருந்து 25,000 பேர் வரைக்கும் நேரடியாக அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை பெற்றிருக்கிறார். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு 500 நிறைவுற்ற திட்டப்பணிகள். நான் அரியலூர், பெரம்பலூர் சிறிய மாவட்டங்கள், நீங்க அங்கேயே இவ்வளவுன்னா பெரிய மாவட்டங்களுக்கு யோசிக்கலாம். 500 நிறைவுற்ற திட்டப்பணிகள், ஒரு 100 புதிய திட்டங்கள், ஒரு 20,000 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள்னு ஒவ்வொரு கள ஆய்வுலையும் இது நடக்குது. அப்படிங்கும் பொழுது 3 ஆண்டுகள்ல என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டத்தை மக்களுடைய ஆதரவால தான் புரிஞ்சுக்க முடியும். அந்த ஆதரவு தான் 24ல இருந்தது, 26லையும் தொடரும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு உயர்நிலை செயல் திட்ட குழு கருத்தாக தெரிவித்தது. கண்டிப்பா சார். இதெல்லாம் ஒரு புறம் எடுத்து கூறியிருந்தாலும் இன்னொரு புறம் கடுமையாக ஒன்றிய அரசை எதிர்த்துதான் விமர்சனத்தை வச்சிருக்காங்களே. ஏன் ஒன்றிய அரசு மேல இவ்வளவு ஒரு காட்டம்? இல்ல, காட்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நியாயமான விஷயங்களை கேட்கிறோம். அதாவது உரிய நிதி பகிர்வை கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்கிறது.
மணிப்பூர்ல நடக்கக்கூடிய கலவரத்தை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்கிறது. இதுல எல்லாம் நியாயம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இதுல காட்டம்னு இல்லை. நான் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமியோ கிடையாது. எடப்பாடி பழனிசாமி வந்து மோடிக்கு கண்டனம் ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா அதுல மோடிங்கிற வார்த்தையும் இருக்காது, கண்டனங்கிற வார்த்தையும் இருக்காது. அவங்க பொதுக்குழுல வந்து பாஜகவை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. பாஜகங்கிற வார்த்தையே நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு வார்த்தை இங்க இருக்காது. கண்டனம்ங்கிற சொல்லே இருக்காது. நீங்க பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடுங்கிற வார்த்தையே இல்லாம ஒன்றிய அரசாங்கம் பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் அறிவிச்சதுன்னா இது வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய தோல்வியை மடைமாற்றுகிற அல்லது மறைக்கிற விதமா இந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள்னு மாநில உரிமைகளுக்காக தமிழ்நாட்டுக்கு ஒரு பட்ஜெட்ல இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிரான போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. நீங்க அதே பாருங்க, அவர் வந்து இங்க வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கிறது ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. அடுத்த நாள் வந்து பாராளுமன்றத்துல அதிமுகவினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய தம்பிதுரை என்ன சொல்றாரு, இது வெல்ஃபேர் பட்ஜெட், எல்லா தரப்பையும் உள்ளடக்கிய இன்க்ளூசிவ் பட்ஜெட் அப்படின்னு அதே பட்ஜெட்டுக்கு பாசமா வந்து பாராட்டு தெரிவிச்சார். நீங்க மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்துல இருக்கு, அதுக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா பேரை வைக்கணும்னுட்டு தீர்மானம் போட்டாங்க. தீர்மானம் போட்டது எடப்பாடி பழனிசாமி காலத்துல அவருதான் போட்டார். ஆளுநர் அந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் கொடுக்கல. அதை நியாயமா உண்மையிலேயே நீங்க ஒரு மக்களுக்கு நேர்மையா இருக்கிறத விடுங்க, மாநில உரிமை பேசுறதை விடுங்க, சட்டமன்றத்துக்கு நியாயமா நடந்துக்கிறத விடுங்க, அதெல்லாம் வேண்டாம். உங்களை யார் ஆளாக்கினார்னு நீங்க சொல்றீங்களோ அந்த ஜெயலலிதாவுக்கு நேர்மையா இருக்கலாம்ல. அந்த ஜெயலலிதாவுடைய பெயரை வைக்க முடியாதுன்னு ஆளுநர் சொல்றாருங்கிறத குறைந்தபட்சம் உங்க கட்சிக்காரர்கள்டையா சொல்லியிருக்கலாம்ல, சொல்லல. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு நாங்க வந்து அந்த மசோதாவையும் திருப்பி ரீபாஸ் பண்ணி அனுப்புறோம். அந்த மசோதாவை அனுப்புகிற போது இப்படி அனுப்பக்கூடிய அதிகாரம் இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு இல்ல, இன்னும் சொல்ல போனா இப்படி ஒரு கூட்டுற அதிகாரமே தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு இல்ல அப்படின்னு அசம்பிளிக்குள்ளேயே பேசிய உத்தமர் வந்து எடப்பாடி பழனிசாமி. அதை ரீபாஸ் பண்ணி அனுப்பணும். குடியரசுத் தலைவர் வந்து அம்மையார் ஜெயலலிதா பேரை மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நியாயமா பார்த்தா குடியரசுத் தலைவரையோ ஒன்றிய உள்துறை அமைச்சரையோ, ஏன்னா உள்துறை அமைச்சகத்தினுடைய பரிந்துரையின் பேர்ல தான் அவங்க செயல்பட போறாங்க, இல்ல அமைச்சர் அவையையோ மோடியையோ கண்டிச்சிருக்கணுமா இல்லையா, ஜெயலலிதாவுக்கு ஏன் பேரை வைக்க முடியாது அப்படின்ட்டு இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலையே. அப்ப பாஜகவுக்கு பாதம் தாங்கக்கூடியவர், பாஜகவுக்கு வலிக்காமல் உடலை பிடித்து விடக்கூடியவர். நீங்க அழுத்தம் கொடுப்போங்கிறது அது என்ன, வலி வராம பிடிச்சு விடுறது. அப்படிப்பட்ட ஒருவர் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். அது அதிமுகவினுடைய இயல்பு, அது எடப்பாடி பழனிசாமியினுடைய இயல்பு. நாங்க நேரடியாக கேட்கக்கூடியவர்கள். மணிப்பூர்ல கலவரம் நடக்குதுன்னா கலவரம் நடக்குது, கட்டுப்படுத்தணும்னா கட்டுப்படுத்தணும், அதை நேரடியா சொல்றோம். இதுல என்ன வரி பகிர்வுல பிரச்சனையா, வரி பகிர்வுல பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம், வரியில அநீதி நிகழ்த்தாதீங்கன்னு சொல்றோம், இந்திய திணிக்காதீங்கன்னு சொல்றோம். இதுல வந்து எங்களுக்கு எந்த ஒளிவு மறைவும் கிடையாது, எங்களுக்கு மடியில கனம் கிடையாது, வழியில பயம் கிடையாது. அதிமுகவை அனுசரித்து அரசியல் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் திராவிட முன்னேற்றங்களுக்கு கிடையாது. அநீதியே அநீதி என்று சொல்லக்கூடிய துணிவு திராவிட முன்னேற்றங்களுக்கு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி மணிப்பூர் விவகாரத்தை எடுத்துக்கலாம். கடந்த 18 மாதங்களாக தொடர்ந்து அங்க வந்து போராட்ட களமாக தான் அங்க மாறிக்கொண்டிருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறதுன்றத நம்ம பாக்குறோம். ஆனா ஏன் இன்னமும் வந்து மோடி அவர்கள் ஒரு முறை கூட மணிப்பூருக்கு செல்லவில்லை சார்? இதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை நீங்க பாஜகவை பார்த்துதான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இன்சிடென்ட்டும் நீங்க ஒரு சட்ட ஒழுங்குங்கிறத பொதுவா எப்படி புரிஞ்சுக்கலாம், கடந்த கால ஆட்சியை விட ஒட்டுமொத்த குற்றங்கள் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, பிற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது ஒட்டுமொத்த குற்றங்கள் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, அதே போல பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி கலவரங்களோ பெரிய அளவுல ஒரு மாசான ரிபலோ நடக்குதா இல்லையா அப்படிங்கறதன் அடிப்படையில தான் சட்ட ஒழுங்கு நீங்க மதிப்பிட முடியும். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது நேராக்கிறதுக்கு 3 உதாரணத்தை சொல்ல முடியும். பிற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டினுடைய குற்றங்கள் குறைவாக இருக்கிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோடு ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டுல குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு எந்த பெரிய கலவரமோ அல்லது அடிதடி துப்பாக்கி சூடு மாதிரியான நிகழ்வுகளோ நடக்கல. அப்படிங்கும் பொழுது இங்க சட்டம் ஒழுங்கு ரொம்ப நேர்மையாக கடைபிடிக்கப்படுகிறது, நியாயத்தோடு நடத்தப்படுகிறது. ஆனா இண்டிவிஜுவல் இன்சிடென்ட் இருக்குல்ல, தஞ்சாவூரில் ஒரு கொலை நடக்கிறது அப்படிங்கிறதோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பகுதியில நடக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பர்சனல் ரிவெஞ்ச்னால நடக்கக்கூடிய இண்டிவிஜுவல் இன்சிடென்ட்ஸ் வந்து ஒரு சிஸ்டத்தோட ஃபெயிலியர். நீங்க கொலையே நடக்காத ஒரு மாநிலம், கொலையே நடக்காத ஒரு நாடு, கொள்ளை சம்பவமே நிகழாத ஒரு நாடு, என்னுடைய ஆட்சியில்
இப்ப வந்து அவர்கள் சொல்றது எல்லாமே அரசு மருத்துவமனையில தான் அந்த பிரச்சனையும் நடந்தது. இன்று நடந்த பிரச்சனையும் அரசு பள்ளிக்கூடத்துலதான் நடந்திருக்கு. ஏன் அப்போ அரசுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு தானே அவங்க சொல்றது கரெக்ட் கிடையாது? ஒண்ணும் கிடையாது. இதே மாதிரி பள்ளிக்கூடங்களில் உள்ளே புகுந்து கத்தியால் குத்தப்பட்ட நிகழ்வுகளோ வெட்டப்பட்ட நிகழ்வுகளோ மதுரையில நடந்தது, 2017 நடந்தது, 18 நடந்தது. அதெல்லாம் வச்சுட்டு எல்லா அரசு பள்ளியிலும் மூடிட்டோம், ஒட்டுமொத்தமா சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒத்துப்பாரு எடப்பாடி பழனிசாமி? மருத்துவமனைகள்ல கத்தி குத்து சம்பவங்களோ கலவர சம்பவங்களோ அடிதடி சம்பவங்களோ அதிமுகவினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. இப்படி இல்ல, எல்லா காலகட்டங்கள்லயும் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கிறது. அது குறைந்திருக்கிறதா கூடி இருக்கிறதா? அதுக்கு அரசு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்கிறது தான். அரசுடைய ரெஸ்பான்ஸ் வந்து குற்றங்களை மறைப்பதாக இல்லை, குற்றங்களை ஒப்புக்கொண்டு குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதாக இருக்குது. நீங்க சாத்தாங்குளத்துல 2 பேர் அடிச்சு கொள்றாங்க, அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி உடல்நிலை சரியில்லாம செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கூச்சமே இல்லாம காவல்துறைக்கு வக்காலத்து வாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றுல எந்த காலகட்டத்திலையும் நடக்காத மாதிரி அந்த காவல் நிலையத்தை வந்து வருவாய்த்துறை அலுவலர்கள் கட்டுப்பாட்டுல கொடுத்தாங்க. காவல்துறையினுடைய ப்ராப்பர்ட்டியை எடுத்து வருவாய்த்துறையிட்ட கொடுக்கக்கூடிய அளவிற்கு அன்னைக்கு நிலைமை மோசமா போனுச்சு. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு சில மணி நேரங்கள்ல அமைச்சர்கள் அங்க இருக்கிறாங்க, குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுகிறார்கள், வழக்கு விசாரணை வேகமாக நடைபெறுகிறது. இதன் அடிப்படையில தான் நீங்க மதிப்பிடணும். 0 குற்றமா மாத்துவேன் அப்படின்னு யாரால சொல்ல முடியும்? குற்றங்களை கட்டுப்படுத்தி இருக்கிறோம், குறைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இவர்களுக்கு வந்து மொத்தமா இல்ல ஆட்சி மீது குறை சொல்ல முடியாததால் இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒட்டுமொத்த ஸ்டேட்டோட கொலாப்ஸ், ஒட்டுமொத்த ஸ்டேட்டோட நிர்வாகமே முழுமையாக தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாங்க. இன்னைக்கு பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் கூட அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் பேசுவதற்கு அவர்களுக்கு என்ன அடிப்படை அருகதையோ தகுதியோ இருக்குன்னு கேட்கறாங்க. மணிப்பூர்ல வந்து ஏன் போலங்கிறத பாஜக காரர்கள் தான் விளக்கணும், பாஜக காரர்கள் தான் பதில் சொல்லணும். நீங்க யோசிச்சு பாருங்க, மணிப்பூரில் இவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது, நாங்க உலக நாடுகள்லாம் எங்களை பார்த்து பயப்படுறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய கலவரக்காரர்களை ஒடுக்க முடியல. ஏன்னா மாநிலத்தில் நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க, ஒன்றிய உள்துறை உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஒடுக்க முடியல அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு, நீங்க வீக்கா இருக்கணும், வலுவற்றவரா இருக்கணும், இல்ல அந்த கலவரத்தை நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறவரா இருக்கும். இந்தியாவுடைய இந்த போலீஸ் போர்ஸ் பத்தி, மிலிட்டரி போர்ஸ் பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், ஒரு கலவரம் ஒரு நாளைக்கு மேல தொடருது, ஒரு வாரத்துக்கு மேல தொடருது ஒரு கலவரம் அப்படின்னு சொன்னா அந்த போர்சஸ்னுடைய ஆசை இல்லாம நடக்காது. பாஜக விரும்பாமல் வந்து அங்க இவ்வளவு காலம் கலவரம் தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பாஜக கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கு. அப்ப அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு குறித்து. அது மட்டும் இல்ல, உத்தரப்பிரதேசத்துல இன்று தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. அங்க முஸ்லிம்கள் ஓட்டு போடுறதுக்கு வந்து அனுமதிக்கப்பட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. முஸ்லிம் அவர்களுடைய ஓட்டு எங்களுக்கு தேவையில்லைன்னு சதீஷ் கௌதம் அவர்களும் சொல்லியிருக்காரு. அதாவது மத வெறி செயல் கூச்சலிட்டு இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி தொடர்ந்து வந்து முஸ்லிம்களை வந்து அவதூறாகவே சித்தரித்துட்டு இருக்காங்க. இல்ல, ஆக்சுவலி இவங்க ரொம்ப அசால்ட்டா வந்து பாசிசமா பாயாசமானு சில பேரு கேட்பாங்க. அரசியலின் அரிச்சுவடைய புதிதா படிக்க தொடங்கி இருக்கிறவர்கள் நார்மலைஸ் பண்ணுவாங்க. இந்த பாசிசம் அப்படிங்கறது வந்து அவங்க பாசிசம்னா நீங்க யார் அப்படிங்கிறது ரொம்ப நார்மலைஸ் பண்றது. பாஜகவின் பாசிசத்தை வந்து இயல்பாக மாற்றக்கூடிய ஒரு போக்குக்கோ இங்க புதிய வருகை தந்திருக்கிறவங்க எல்லாம் மேற்கொள்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நேற்று ஜார்க்கண்ட்ல ஒரு ஆடு, தேர்தல் இன்னைக்கு நடக்குது, நேற்று முந்தா நாள் இந்த ஆடு பப்ளிஷ் பண்ணப்படுது. வீட்டுல நிம்மதியாக 2 பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 பேரும் இந்து அடையாளத்தோடு இருக்கிறார்கள். அவங்க அந்த அடையாளத்தை அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ல இருந்து நெற்றியில இருக்கக்கூடிய திலகத்துல இருந்து எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா அது ஒரு இந்து அடையாளத்தோடு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு காலிங் பெல் அழுத்தப்படுகிறது. திறந்து பார்த்தா ஒரு 60 பேர் 70 பேர் இஸ்லாமிய அடையாளம் கொண்ட மக்கள் உள்ள புந்து இந்த வீட்டை ஆக்குப்பை பண்ணிக்கிற மாதிரி, அபகரித்துக் கொள்கிற மாதிரி, ஒரு மிக 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 எத்தனை மிக வேண்டுமானும் போட்டுக்கலாம், அவ்வளவு கீழ்த்தரமான மதவெறி காலிலிருந்து மூளை வரைக்கும் ஒவ்வொரு செல்லுலையும் ஊறி போயிருக்கிற ஒரு அயோக்கியத்தனமான விளம்பரம் அந்த விளம்பரம். அப்படிப்பட்ட நீங்க அதை வந்து அதை ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோடய அணுக முடியாது. அப்ப அதையெல்லாம் எழுதியவர்களோடு எப்படி அவங்க குடும்பமே எப்படி முதல்ல வாழுதுன்னு தெரியல. அந்த ஆடை சிந்திச்ச ஒருத்தன், அந்த ஆடை பப்ளிஷ் பண்ண ஒருத்தன் கூட சக மனிதன் அவன் எப்படி பாக்குறாங்கிறது இருக்குல்ல. அவ்வளவு கேவலமான கீழ்த்தனமான சிந்தனைய சமூகத்தை பிளவுபடுத்துறது, மதமாக பிளவுபடுத்தி ஒருத்தரை அடிச்சுக்க வைக்கிறது. உங்களுடைய இடத்தை இஸ்லாமியர்கள் பறித்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை ஜார்க்கண்ட்ல எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்ப ஓட்டு வேட்டையாட வேண்டும் என்பதற்காக
ஒரு குறிப்பிட்ட மதத்தை எவ்வளவு பெரிய கீழ்மையா சித்தரிக்கக்கூடிய போக்கு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் பாஸ். இன்னைக்கு சூர்யா கிருஷ்ணமூர்த்திங்கிற பெயரை வைத்துக் கொண்டு நான் சொன்ன இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இவ்வளவு கீழ்த்தரம் அது இதுன்னுட்டு நான் சொன்ன இந்த வார்த்தை இருக்குல்ல, இதே வார்த்தைய ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்ட ஒரு சகோதரரோ ஒரு கிறிஸ்தவ பெயர் கொண்ட ஒரு சகோதரரோ சொல்லிட முடியாது. அவங்க கொஞ்சம் தயக்கத்தோட தான் அதை சொல்லணுங்கிற ஒரு நெருக்கடியை, ஒரு உளவியல் நெருக்கடியை பாஜக ஏற்படுத்தி வச்சிருக்கிறது. நேரடியாக வரக்கூடிய தாக்குதல்களை நம்ம வெளிப்படையா பாக்குறோம், முறியடிக்கிறோம், பாதுகாப்புக்கு நிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தனி. ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்ட ஒருவர், ஒரு கிறிஸ்தவ பெயர் கொண்ட ஒருவருக்கு உளவியல் ரீதியா ஒரு நெருக்கடி இருக்குல்ல, எமோஷனலா அவங்கள வந்து டார்கெட் பண்ணி ஒரு கார்னர்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கீங்கல்ல, நினைத்த கருத்தை நினைத்த மாதிரி பேசக்கூடிய சுதந்திரம் கூட இல்லைங்கிற மாதிரி ஒரு உளவியல் நெருக்கடி அன்னைக்கு உருவாக்கிருக்கீங்கல்ல, அதுக்கு பேர் தான் பாசிசம். பாஜக அவருடைய பாசிச முகம் வெளிப்பட்டு இருக்கு. இது யாருக்கு பாடம் அப்படின்னா, அந்த பாசிசத்தை பாசிசமா பாயாசமானு நார்மலைஸ் பண்ண முயற்சி பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இது பாடம். கண்டிப்பா சார், நீங்க சொல்றது ஒரு புறம் இருந்தாலும், ஆனா தொடர்ந்து 10 ஆண்டுகளாக அவங்க தானே சார் ஆட்சியில இருக்காங்க. மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து எடுபடலையா, மக்களிடம் போய் மக்களிடம் வந்து சேரலன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க வாக்கு பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நான் மதிக்கிறேன், குறைத்து மதிப்பிடுறேன். மக்களுடைய வாக்குகளை ஒரு நாளும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் வாக்கு பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே அவர்கள் விதைக்கக்கூடிய விஷ கருத்துக்களை எல்லாம் நாங்க ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவர்கள் விதைக்கக்கூடிய கருத்து விஷமத்தனமான கருத்து அப்படிங்கிறத சொல்லக்கூடாதுன்னும், இல்ல அந்த கருத்து விஷமத்தனமான கருத்து இல்லைன்னும் ஆயிடாது. அவங்க விஷத்தை விதைக்கிறாங்கன்னா விஷத்தை விதைக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஹிட்லரும் மக்களுடைய ஆதரவு பெற்று ஆட்சிக்கு வந்தவர் தான். அதனால உலக உதாரணங்கள் நிறைய இருக்கிறது. நான் வந்து மக்களுடைய வாக்குகளை குறைத்து மதிப்பிடவில்லை, ஆனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கிறது, எல்லாரும் எதிரில பிளவுபட்டு கிடக்கிறதுனால இன்னைக்கு வந்து இவங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே இது, அவ்வளவு ஒன்றும் மக்கள் கொடுத்த தண்டனை தானே. நான் 400 வருவேன் 500 வருவேன் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தவங்க வந்து 272 வர முடியாம கீழே போனது வந்து மக்கள் கொடுத்த தண்டனை தானே. நீங்க வந்து ஒரு கொடுங்கொன்மை செய்த ஒருவனை வந்து வீட்டுக்கு அனுப்புவதை விட கை காலை கட்டி போட்டு அதே இடத்துல உட்கார வைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமைங்கிறத மக்கள் இன்னைக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க. நமக்கு என்னன்னா, அப்படி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையிலேயே இவ்வளவு கொடூரமாக இவர்களால் சிந்திக்க முடியும்னா, சுதந்திரமா இப்ப சொல்லக்கூடிய இந்த 300 400ங்கிற எண்ணிக்கையெல்லாம் வந்திருந்ததுன்னா, 400 அப்படிங்கிற எண்ணிக்கையெல்லாம் வந்திருந்ததுன்னா எவ்வளவு பெரிய ரத்த கலரையை இந்த நாட்டில் உருவாக்கி இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். கண்டிப்பா 16வது நிதி ஆணைய குழு கூட்டத்துல வந்து தமிழ்நாடு கேட்டது கிடைக்குமா சார்? தமிழ்நாடு கேட்ட விழுக்காடு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? அடிப்படையில அவங்க தமிழ்நாட்டினுடைய பிரசன்டேஷனை ரொம்ப பாராட்டியிருக்கிறாங்க. ஆனால் பாராட்டு மட்டுமே பத்தாது, நீதி வேணும், நிதி வேணும். ஏன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிதி குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 9வது நிதி ஆணையம் அமைக்கப்படுகிற காலகட்டத்தில எல்லாம் ஏறக்குறைய 8% தமிழ்நாட்டிற்கு வரி பகிர்வுல கிடைத்திட்டு இருந்துச்சு. நீங்க 100 ரூபாயை இந்தியா முழுமைக்கும் பங்கு வைத்தோம்னா அதுல 8 ரூபா வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைத்திட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அது படிப்படியா குறைஞ்சு 4% மாறிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 4-5 நிதியாண்டுகளுக்குள்ளாக, ஒரு 4-5 நிதி கமிஷனுக்குள்ளாக 7% 8%ங்கிறது 4% குறையுதுன்னா அவ்வளவு பெரிய அநீதி வந்து தமிழ்நாட்டிற்கு இந்த வரி பகிர்வுல நிகழ்த்தப்பட்டு. நீங்க உதாரணமா தமிழ்நாடு வளர்ந்ததனால் பாதிப்படைகிறது அப்படின்னு சொல்றோம். அது என்னன்னா, நீங்க வந்து அதிகமா பொருளாதாரம் ஈட்டுறீங்க, நீங்க அதிகமா இண்டஸ்ட்ரி திறக்கிறீங்க, நீங்க அதிகமா படிக்கிறீங்க, நீங்க அதிகமா வேலைக்கு போறீங்க, நீங்க அதிகமா வரி கட்டுறீங்க, அதனால தமிழ்நாடு அதிகமா வளருது. நீங்க வளருகிற காரணத்தினால உங்களுக்கு நிதி இல்லை, அதுதான் எங்களுக்கு பனிஷ்மெண்ட். இப்ப இன்டைரக்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பனிஷ்மெண்ட். பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் எல்லாம் வளராம பெரிய இண்டஸ்ட்ரி பத்தி யோசிக்காம இருக்கக்கூடிய அந்த நிலைமை இருக்குல்ல, அதுக்கு ரிவார்டு. நீங்க தமிழ்நாட்டுல வந்து கேபினெட்டுக்கான செலவுகள்னு இருக்கு, ஒரு ஆண்டுக்கு 7 கோடி 8 கோடி தான் ஆகும். 600 கோடி வரைக்கும் 700 கோடி வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துல செலவாகக்கூடிய சூழல் எல்லாம் வந்து நம்ம பாக்குறோம். உதாரணத்துக்கு நீங்க இந்த ஒரு 10 ஆண்டுகள்லயே கடைசி 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு கேபினெட்ல சராசரியா 5 கோடி 6 கோடி 7 கோடி இவ்வளவுதான் செலவு. ஊபிக்கு 608 கோடி. இங்க எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்களோ அதை விட அதிகபட்சம் 2, இங்க 20-30 அமைச்சர்கள் 35 அமைச்சர்கள் இருந்தாங்க, 70 அமைச்சர்கள் இருப்பாங்களா? தமிழ்நாடு 7 கோடி ரூபாயில அதை மேனேஜ் பண்ண முடியுது, நீங்க 10 கோடி ரூபாயில மேனேஜ் பண்ண முடியாதா? அதிகபட்சம் 100 கோடின்னு வைங்க, 600 கோடி செலவு பண்றீங்கல்ல. தமிழ்நாட்டினுடைய உழைப்பை வந்து நீங்க வரியாக வாரி கொண்டு போய்
இல்ல, தமிழ்நாடு வளருகிறது, தமிழ்நாடு வரியை ஈட்டி ஒன்றிய அரசாங்கத்திற்கு கொடுக்கிறது, எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் அதை ஊப்பியும் பீகாரும் மத்திய பிரதேசமும் எடுத்துக்கொண்டு போகிறாங்க. சரி, அதை எஃபெக்டிவா செயல்படுத்துறீங்களா? பள்ளிக்கூடம் கட்டுறீங்களா? குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்களா? வேலை வாய்ப்புக்கு அனுப்புறீங்களா? அங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு அதுல ஏதாவது வகையில பிரோஜனப்படுதா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. நாங்க கோயில்ல விழா எடுக்கிறோம், கோயில்ல நம்ம விளக்கு போடணும், அதுக்கு இன்ன சாதனையா போடணும், அதுக்கு இத்தனை கோடி ரூபா ஒதுக்குறோம், கேபினெட் அமைச்சர்கள் சொகுசாக போய் நகர்வலம் வரத்துக்கு 600 கோடி ரூபா ஒதுக்குறோம், இப்படி பேசிட்டு தமிழ்நாட்டினுடைய நிதியை சுரண்டிட்டு போகணும்னு எந்த அவசியம் இல்லைல்ல. அப்படி தமிழ்நாடு தொடர்ச்சியாக சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அநீதிக்கு எதிராக நேற்று நாம நிதி கமிஷன்ல கோரிக்கை வைத்திருக்கோம். அதை பாராட்டி இருக்கிறார்கள். வெல் டாக்குமெண்டட் ஒரு ரெக்வெஸ்ட் அது. 12 மாநிலத்துக்கு போன எந்த மாநிலமும் இவ்வளவு விரிவான ரெக்வெஸ்ட கொடுக்கல. எல்லாரும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு தான் சொன்னாங்க. ஏன் வேணும், எதற்காக வேணும் அப்படின்னு சொல்லல. இதை கொடுக்க வேண்டிய நியாயம் என்னங்கிறத யாருமே ப்ரூவ் பண்ணல, தமிழ்நாடு மட்டும் தான் ப்ரூவ் பண்ணிருக்கு அப்படின்னுட்டு அரவிந்த் பனகாரே அவர்கள் அந்த நிதி கமிஷனுடைய தலைவர் பாராட்டி இருக்கிறார். ஆனால் பாராட்டு போதாது, நிதியும் வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதான் ஒன்றிய அரசோட வரி பகிர்வு முறையால் பாதிப்பை சந்திக்குமா? இனி வரும் காலங்கள்ல தமிழ்நாடு பாதிப்பை சந்திக்கும்னு எதிர்பார்க்கறீங்களா? இப்ப இருக்கக்கூடிய ஃபார்முலா தொடர்ந்தால் கடுமையான பாதிப்பை சந்திக்கும். உதாரணத்துக்கு இப்ப எதன் அடிப்படையில பணம் கொடுக்குறாங்க? இப்ப தமிழ்நாடு 4% நிலப்பரப்பு, இந்தியால 6% மக்கள் தொகை, 9% பொருளாதார பங்களிப்பு. இந்திய பொருளாதாரத்துல 9% தமிழ்நாட்டுல இருந்து வருது. நீங்க பொருளாதார பங்களிப்பு அடிப்படையில நிதி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 9% கொடுக்கணும். மக்கள் தொகை அடிப்படையில நிதி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 6% கொடுக்கணும். ஆனா 9% கொடுக்கறது இல்ல, 6% கொடுக்கறது இல்ல, கொடுக்கறது வெறும் 4% தான். தமிழ்நாடு ஒரு ரூபா கொடுத்தா 29 பைசா திருப்பி கொடுக்குறீங்க. உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மத்திய பிரதேசமும் 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா 2.5 ரூபா திருப்பி கொடுக்குறீங்க. அப்ப இந்த இது இருக்குல்ல, இந்த வேறுபாடு, இந்த ஏற்றத்தாழ்வு, இதற்கு என்ன காரணம்னு சொன்னா ஃபார்முலா. நிதி கமிஷன் எதன் அடிப்படையில் நிதியை வழங்க வேண்டும்னு வகுக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவே தப்பா இருக்கு. உதாரணத்துக்கு 6 முக்கியமான காரணங்களை கொண்டுதான் நிதி கமிஷன் நிதி வழங்குது. 1, மக்கள் தொகை. மக்கள் தொகையை தமிழ்நாடு கட்டுப்படுத்தி இருக்கிறது. அது நம்மளா கட்டுப்படுத்தல. நமக்கு அந்த சென்ஸ் இருந்தாலுமே கூட ஒன்றிய அரசாங்கம் தான் 1970களில் சொன்னாங்க, நீங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு மக்கள் தொகையை தமிழ்நாடு கட்டுப்படுத்தியது. கட்டுப்படுத்தியதற்கு தண்டனை, கட்டுப்படுத்தாத உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசத்துக்கு பரிசு. அடுத்து 2வது காரணமா கிரைட்டீரியாவா அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா, ஏரியா, நிலப்பரப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்டது, மத்திய பிரதேசம் பெரிய நிலப்பரப்பு கொண்டது, ராஜஸ்தான் பெரிய நிலப்பரப்பு கொண்ட பகுதிகள். ஆனால் தமிழ்நாடு ஒப்பீட்டளவுல நிலப்பரப்பு சின்ன பகுதி. நிலப்பரப்பு சின்னதா இருக்குங்கிறது எங்களுடைய தப்பா? அது இயற்கையான பிரச்சனை. இப்ப நிலப்பரப்பு கம்மியா இருக்கு, உனக்கு நிதி கம்மி, நிலப்பரப்பு கூட இருக்கு, அவங்களுக்கு நிதி அதிகம் அப்படிங்கிறது. அப்ப 2வது காரணமும் நமக்கு எதிராக இருக்கு. 3வது முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, காடுகளுடைய பரப்பளவு அதிகமா இருந்துச்சுன்னா நிதி கூட, காடுகளோட பரப்பளவு கம்மியா இருந்துச்சுன்னா நிதி கம்மி. இப்ப மத்திய பிரதேசத்தை பாத்தீங்கன்னா 70% 75% வரைக்கும் உங்கள்கிட்ட காடுகள் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 25-30% தான் காடுகளுடைய பரப்பளவு. அப்படி பார்த்தோம்னா காடுகள் அதிகமா இருக்கிறது இயற்கையான விஷயம். அங்க பெரிய ஆக்டிவிட்டி நடக்கல அப்படிங்கிறதுனால நாங்க 30% காடு நாங்க இப்படிதான் இருக்கணும்னா நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு காடுகளுடைய பரப்பளவை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கோம். அது ஒரு பக்கம், அது தனி. அப்ப இதுலயும் நமக்கு எதிராக தான் இருக்கு. அடுத்தது முக்கியமான விஷயம், வருமானம் அதிகம் கொண்ட மாநிலங்கள் அதுக்கு நிதி குறைவு, வருமானம் குறைவா கொண்ட மாநிலத்துக்கு நிதி அதிகம். நாங்க கஷ்டப்பட்டு இண்டஸ்ட்ரி உருவாக்கி, நாங்க கஷ்டப்பட்டு கல்வியை கொடுத்து, வேலை வாய்ப்பு கொடுத்து, அதன் மூலமா ஒரு உற்பத்தியை பெருக்கி வருமான வரி கட்டக்கூடிய அளவிற்கு ஒரு சமூகத்தை உயர்த்தி வச்சோம் அப்படின்னா, உங்ககிட்ட வருமானம் அதிகமா இருக்கு, அதனால நீங்க காசு கம்மியா வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? அப்போ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், பாப்புலேஷனை குறைச்சிங்க, உங்களுக்கு தண்டனை, குறைக்காதவனுக்கு ரிவார்டு. உங்கள்கிட்ட நிலம் இல்ல, உங்களுக்கு தண்டனை, நிலம் அதிகமா இருக்கிறவனுக்கு ரிவார்டு. உங்கள்கிட்ட காடு கம்மியா இருக்கு, உங்களுக்கு தண்டனை, காடு அதிகமா இருக்கிறவங்களுக்கு ரிவார்டு. நீங்க உங்க பொருளாதாரத்தை அதிகமா வளர்த்தீங்க, நல்லா படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புறீங்க, அதுக்கு உங்களுக்கு தண்டனை. அதெல்லாம் பண்ணாத உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகாருக்கு பரிசு. அப்படி 6 கிரைட்டீரியால 4 கிரைட்டீரியா தமிழ்நாட்டுக்கு எதிரான கிரைட்டீரியா. அந்த ஃபார்முலாலேயே 4 கிரைட்டீரியா எதிராகத்தான் இருக்கு. 2 கிரைட்டீரியா மட்டும்தான் சாதகமா இருக்கு. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்குன்னு ஒரு 12 மார்க் கொடுக்குறாங்க. அதே போல டாக்ஸேஷனுக்கு ஒரு 2.5 மார்க் கொடுக்குறாங்க. மொத்தம்
6 கிரைட்டீரியால 4 எதிரா இருக்கு, 2 மட்டும்தான் ஓரளவு சாதகமா இருக்கு. இந்த 6 கிரைட்டீரியால அந்த 2 கிரைட்டீரியா வெறும் 15% தான். பாக்கி 85% தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் இருக்கு. அப்ப நிதி கமிஷனுடைய ஃபார்முலா 85% தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கு, 15% மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இருக்கு. நீங்க சிங்கிள் வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணா, பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணா தண்டனை, ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணா ரிவார்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபார்முலாவை தான் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா தொடருமானால் அநீதி தொடரதான் செய்யும். அப்ப இந்த ஃபார்முலாவை மாத்துங்க நம்ம கேட்கலாம். கண்டிப்பா இந்த நிதி பகிர்வு முறையானது தமிழ்நாட்டோட வளர்ச்சியை தடுக்கிற மாதிரியும் தண்டிக்கிற மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானா? அதுதான் நான் சொல்றேன்ல, நீங்க இப்போ 8%, 9% பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு வெறும் 4% திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்து நியாயமே இல்லைல்ல. கடைசி 10 ஆண்டுகள்ல 38 லட்சம் கோடி செஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேல் வரி, அப்புறம் வந்து கூடுதல் கட்டணம், செஸ் அண்ட் சர்சார்ஜ் மூலமா 38 லட்சம் கோடியை 10 வருஷத்துல வசூல் பண்ணிட்டாங்க. இதை வந்து இந்த பகிர்வுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஏறக்குறைய 16 லட்சம் கோடி வரும். அதுல இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்திருக்க வேண்டிய இந்த 4%, இந்த 4%ங்கிறது தப்பு. முதல்ல 4% ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி இந்த 4% வச்சிங்கனாலுமே தமிழ்நாட்டுக்கு ஒரு 64,000 கோடி வந்திருக்கணும். இப்ப அந்த 64,000 கோடி இருந்தா நம்ம எவ்வளவோ திட்டங்களை செயல்படுத்திருக்க முடியும். இது ஒண்ணு. அப்ப தமிழ்நாட்டினுடைய வரியை வாங்கிப்பீங்க, நிதியை திருப்பி கொடுக்க மாட்டீங்க. அடுத்தது ஒன்றிய அரசனுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டீங்க. ஒன்றிய அரசனுடைய பங்களிப்புடன் கூடிய திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு அதிகமா கொடுக்க மாட்டீங்க, மற்ற மாநிலங்களுக்கு தான் கொடுப்பீங்க. தமிழ்நாடு தானா முயற்சி பண்ணி ஏதாவது இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் குஜராத்துக்கு தூக்கிட்டு போயிடுவீங்க, திருடிட்டு போயிடுவீங்க. அதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நீங்க வளர்ந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு நிதி கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ எல்லா நெகட்டிவையும் பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி தமிழ்நாடு வளருது. சிம்பிளா சொல்லணும்னா கையையும் காலையும் கட்டி போட்ட பிறகு ஓடி ஜெயிச்ச ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீ வளர்ந்துட்டதுனால உன்னுடைய எல்லாத்தையும் விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்றது அநீதியோட உச்சம். சரி, கடன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கடனும் இவ்வளவுதான் வாங்கணும் அப்படின்னு கண்டிஷன் இருக்கு. ஒன்றிய அரசாங்கம் கடன் வாங்குறதுக்கு இவங்களுக்கு கண்டிஷன் கிடையாது. மாநில அரசாங்கங்கள் கடன் வாங்கணும்னா அதுக்கு கண்டிஷன் போடுறது. இப்ப இந்த மாதிரியான அநீதிகளை நிதி கமிஷன் களையணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. கண்டிப்பா நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா தமிழ்நாடோட வளர்ச்சியை பார்த்து ஒன்றிய அரசு பயப்படுது அப்படின்னே சொல்லலாம். அப்படிதானே சார்? அதாவது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை அவர்கள் விரும்பவில்லை. எல்லா மாநிலங்களும் சமமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த சமமா இருக்கணும் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்னங்கிறது தான் கேள்வி. இப்போ வந்து எல்லாரும் சமமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களை விட நான் 4 இன்ச்சு கூட இருக்கேன், 4 இன்ச்சு காலை நான் கட் பண்ணிக்கணுமா, நீங்க 4 இன்ச்சு உயரமா வளரணுமா? நான் வந்து 3 மாடி கட்டியிருக்கேன், பக்கத்துல இருக்கிறவங்க 1 மாடி தான் கட்டிருக்காங்க. அந்த 1 மாடியை 3 மாடியா உயர்த்துறது வளர்ச்சியா, இல்ல 3 மாடியில இருக்கிற 3 மாடியில 2 மாடியை இடிக்கிறது வளர்ச்சியா? அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு வளர்ந்துட்டீங்க, உங்க வளர்ச்சியை கட்டுப்படுத்திக்கீங்க, வளர்ச்சியை குறைச்சிக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. மற்ற மாநிலங்களை வந்து வளர்ப்பதுதான் நோக்கமாக இருக்கணுமே தவிர தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை குறைப்பதோ தடுப்பதோ நோக்கமாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த அநீதியை தமிழ்நாடு இன்னைக்கு கிடையாது, அண்ணா காலத்துல இருந்து நம்ம எதிர்கொண்டு இருக்கோம். வடக்கு வாழ்வதற்கு தேய்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்த முழக்கம் கிடையாது. அது 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால இருக்கக்கூடிய முழக்கம். ஆனா அன்னையிலிருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது. எல்லாரும் வந்து நீங்க அன்னையில இருந்தே வளமா இருந்தீங்க, அன்னையில இருந்தே செல்வ செழிப்பா இருந்தீங்க, அதெல்லாம் கதை. 1960களில் தமிழ்நாடும் பீகாரும் ஏறக்குறைய ஒரே பொருளாதார சூழல்ல இருந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை வேற, பீகாரினுடைய நிலைமை ரொம்ப 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 பாதாளத்தில் இருக்கு. அதற்கு காரணம் நாங்க ஒரு அரசியலை தேர்ந்தெடுத்தோம், அவங்க ஒரு பிற்போக்கான அரசியலை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நீங்க தமிழ்நாட்டிலிருந்து எல்லா வகையான வளங்களையும் எடுத்துக்கொள்வோம், திருப்பி எதையும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை முற்றாக முடக்க முயற்சி பண்ற ஒரு நடவடிக்கையை தவிர அது வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் உதவாது. இதுல கொடுமை என்னன்னா தமிழ்நாடு பாஜக இதுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கூடுதலா நிதி கொடுத்தோம், அதிகமா நிதி கொடுத்தோம் அப்படின்னு ஒரு கதையை சொல்றாங்க. எண்ணிக்கையில பார்த்தோம்னா அன்னைக்கு 7,000-8,000 கோடி வந்த இடத்துல இன்னைக்கு 70,000 கோடி வருது, இது பெருசு தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பொருளாதாரத்தை எப்போதுமே எண்ணிக்கையில பார்க்க முடியாது. அன்னைக்கு ரூபாயோட மதிப்பு என்ன, இன்னைக்கு ரூபாயோட மதிப்பு என்ன? அன்னைக்கு 1 கிலோ 20 ஆண்டுகளுக்கு முன்பு கத்திரிக்காய் 1 கிலோ கத்திரிக்காயோட விலை என்ன, இன்னைக்கு 1 கிலோ கத்திரிக்காயோட விலை என்ன? அப்ப ரூபாய் மதிப்பு உயர்ந்திருக்கிறது, அதாவது வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. டாலர் மதிப்பு உயர்ந்திருக்கிறது, ரூபாய் கடுமையா வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இன்ஃபிளேஷன் வரலாறு காணாத அளவிற்கு பெருகி இருக்கிறது. எல்லாவற்றையோட முக்கியமா வந்து வரிய வரலாறு காணாத அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. அதோட விளைவுதான் 2004ஆம் ஆண்டு
இந்தியாவில இருந்தக்கூடிய வரி வருவாய் வந்து ஒரு 3 லட்சம் கோடின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 24-25 லட்சம் கோடி. அன்னைக்கு மொத்தமா கடைசி யூபிஏனுடைய 10 ஆண்டுகள் வரின்னு அவங்க வசூலிச்சது ஏறக்குறைய ஒரு 68 லட்சம் கோடி. இன்னைக்கு 216 லட்சம் கோடி இவங்க இந்த 10 ஆண்டுகள்ல வரியா வசூல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால கூட கொடுக்குறாங்க. சதவீத கணக்குல பார்த்தோம்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தமிழ்நாட்டுக்கு 5% கொடுத்துச்சு. இன்னைக்கு அந்த 5% 4% ஆக்கிட்டீங்க. ஒன்றிய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்ல ஒன்றிய பங்களிப்பு 29% 2014 மோடி ஆட்சிக்கு வந்தப்போ. இன்னைக்கு அது 24% குறைஞ்சிருச்சு. அப்படி தொடர்ச்சியா தமிழ்நாட்டுக்கு குறைவான நிதி ஒதுக்கீட்டையே அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த அநீதியை நியாயப்படுத்தக்கூடிய கூச்சமற்ற வேலையை தமிழ்நாடு பாஜக செய்யும். கண்டிப்பாக பல விவரங்களை தெளிவாகவும் விளக்கமாகவும் எடுத்துரைத்து நேர்காணல் கொடுத்தோம். நன்றி சார்.